சின்சியர் சமூக சேவை நிறுவனம் சார்பில் நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நேசம் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கல்லூரி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் குன்மிர் செய்யது அனைவரையும் வரவேற்றார். மாநிலத் தலைவர் அல் அமீன் ஷா அல் ஹமீது தலைமையை தாங்கினார். நிறுவனர் ரொட்டேரியன் ஹாஜி ஜமால் முகமது ஈசா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். நெல்லை மாநகர ஒருங்கிணைப்பாளர் பாலை செய்யது வரவேற்புரை ஆற்றினார். தொழிற்பயிற்சி திட்ட நிதிக்குழு மாநில தலைவர் சந்தன குமாரி, கல்வி வளர்ச்சி அணி மாநில பொதுச் செயலாளர் முகம்மது ஹனிபா, மாநில ஒருங்கிணைப்பாளர் நெய்னா முகம்மது, மாவட்ட தலைவர் பக்கீர் மைதீன், மாநில மருத்துவ அணி ஒருங்கிணைப்பாளர் அல் ஜைனப் பாத்திமா, இளைஞர் பண்பாடு பாசறையின் மாநில தலைவர் சங்கர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பொருளாதார மேம்பாட்டு தொழில் மச்சி திட்ட அணி மற்றும் இளைஞர் பண்பாட்டு பாசறையின் மகளிர் அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியின் முனைவர் சுபத்ரா செல்லத்துரை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாநகர மாவட்ட பொதுச் செயலாளர் சையது அலி நன்றி கூறினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் கௌரி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தார். சமூகத்தில் நெருங்கி வரேன். எப்போ அப்படின்னா 2016 நான் வந்து நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக என் கல்லூரியில் இருந்து யூனிவர்சிட்டி லெவல் மனோபரி முன்னாள் பல்கலைக்கழகத்தின் கீழ் ஒரு சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் என்று 3 வருடம் பணியாற்றி நான் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். அதே அமைப்பு யூனிவர்சிட்டியில இருந்து நான் பெஸ்ட் விமன் அச்சீவர் அவார்டு வாங்கியிருக்கேன். அதெல்லாம் 2016 நான் பெற்றுக்கொண்ட பொழுது இந்த சமூக சேவை என்பது ஒரு ஆசிரியர் கல்லூரி அளவில் பண்ணணும்னா ஒரு என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸரா இருந்தாதான் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி. இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சப்போ எனக்கு ஒரு தன்னார்வ ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தேவைப்பட்டுச்சு. அப்போ தேவைப்படும் பொழுது நான் யோசிச்சேன், இது வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஆசிரியர் நிச்சயமே நேரடியாக பதிவு செய்யப்பட்டு என் பேர்லேயே நடத்த முடியாது அப்படிங்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களை அந்த மேனேஜிங் ட்ரஸ்டியாக பதிவு செய்து 2016 நான் ஒரு ஆஃப் பை அண்ட் ஃபார் யூ அப்படிங்கிறது ஆஃப் பை அண்ட் ஃபார் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் இருக்கு இல்லையா, அதில் உள்ள 3. சுவாமி விவேகானந்தர் நாட் மீ பட் யூ, எனக்காக இல்லை உங்களுக்காக நான் செய்கிற சேவையும் நான் செய்கிற அத்தனை செயல்களுமே எனக்காக இல்லை, எனக்கு வந்து சேரல, அது உங்களுக்கு உங்களில் ஒருவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல யூ அப்படின்னா அடுத்த ஒரு கல்லூரிகளையும் யூனிவர்சிட்டிலையும் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றதுக்காக மாணவர்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாடு, அதிலையும் விமன் எம்பவர் பெண்களுடைய பொருளாதார ரீதியாக மேம்படக்கூடிய பயிற்சிகளை மட்டுமே அதிகமாக கவனம் செலுத்தியிருந்தோம். கிட்டத்தட்ட 2017க்கு மேல உருவான ஒரு கான்செப்ட் தான் தவ புதல்வி. இந்த தவ புதல்வி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னிறைவு பெற்ற ஒரு ஆளுமை தன்மையுடைய பொருளாதார ரீதியாக தானும் வளர்ந்து தன்னை சார்ந்திருப்போரையும் பொருளாதார ரீதியாக மேம்படுத்தக்கூடிய ஒரு தலைவிக்கு தான் இந்த தவ புதல்வி என்ற பெயர். நான் ஒரு ஷால் வந்து போடும்போது நானே ஐயாவுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கேட்டேன், அவங்களுக்கு நான் ஒரு ஷால் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காரணம் அதுதான். எனக்கு வந்து இந்த சகோதரிகள்லாம் வந்து நீங்க அமைப்புல வந்து நீங்க சேர்த்துருக்கீங்க, அந்த 3ஆம் பாலினம் அப்படி சொல்றீங்க இல்லையா, அந்த 3ஆம் பாலினம் கவர்மெண்ட் ஸ்கீம்ல எதுலையுமே அது கிடையாது. அவங்க வந்து சகோதரிகள் பெண்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வருவாங்க. அவங்க என்னுடைய சகோதரிகள் தான், அது எந்த மாற்றுக்கிறது இடமே இல்லை. இதை நம்ம வந்து மாற்றி அவங்களை சொல்லும் போது இந்த சகோதரி எச்சி முடிஞ்சதை நான் பார்த்தேன். நான் 3ஆவது பார்ட்டியை சொல்லும் போதெல்லாம் நான் ஒரு சைக்காலஜிஸ்டும் கூட, நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், கல்வி பேராசிரியர் மட்டும் இல்லை, சோசியாலஜி சைக்காலஜியில் நான் வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கேன், பிஎஸ்சி இன் காமர்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க சொல்லி முடிக்கிற ஒரு தருணமும் எங்கெல்லாம் நீங்க பதிவு செய்றீங்களோ ஒரு தடவையும் நான் இவங்களை யாரையும் உற்று நோக்கல, இந்த சகோதரியை பார்த்துட்டே இருக்கேன், லைட்டா ஒரு தடவை எச்சி முழுகிறாங்கன்னா அவங்க வந்து ஜீவனிக்கிறாங்க, சகிக்கிறதுக்கு அவங்களே அவங்க தயார்படுத்திக்கிறாங்க. அந்த ஒரு செகண்ட் நீங்க எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, நான் வந்து மனதார அதை பார்த்துருக்கேன். அவங்க வந்து நிச்சயமாக பொருளாதார தன்னையும் தன்னை சார்ந்து போர் கேட்ட கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்காங்க கேட்டால் 12 பேர் இருக்காங்க, நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க.
அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 2024 மாநிலங்களில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல இது ஒரு ஓவர் கோட் பிளேசர் செஷன். இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த கை இப்படி வச்சுட்டே இருக்கேன். இந்த கை நான் கல்லூரிக்கு போகும்போது நான் ஓவர் கோட் போட்டிருப்பேன், பிளேசர் போட்டிருப்பேன். என் கை நான் வந்து ரெண்டு கையும் வீசி இப்படி பேசி இப்படி நடக்க நான் விரும்புகிறேன். அப்போ அதற்கு இந்த புடவை தடையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பிளேசர் கான்செப்ட் கிட்டத்தட்ட 2016 கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே நம்ம பள்ளி ஆசிரியர்கள் வந்து இப்போ ஓவர் கோட் போட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடியே 2016 நான் என் கல்லூரியில் யாருக்கிட்டையுமே